நடிகர் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்கல. அதனால உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னும் நீங்க அனுபவிப்பீங்க. இப்படிதான் நடிகர் வடிவேலு அவர்கள பார்த்து நெறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா தான் கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து நடந்துச்சு. இதுல வந்து நெறைய திரைப்பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நடிகர் ரஜினி அவர்கள்ல இருந்து, கமல் அவர்கள்ல இருந்து நெறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல யாருமே எதிர்பாராத விதமா நடிகர் வடிவேலு அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாருங்க. இதுக்கே நெறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்பா அவங்கனால இதுக்கு மட்டும் வர முடியுது, நடிகர் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு வந்து வர முடியலையா? என்னப்பா இவ்வளோ மோசமான ஆளா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வடிவேலு அவர்கள விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சமயத்துல தான் என்ன இருக்குன்னா, இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா முடிஞ்ச உடனே, அதாவது வந்து அந்த விழா முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிள்க்கு வந்து போறதுக்கு ஒரு பேட்டரி கார் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுல தான் வந்து திரைப்பிரபலங்கள் வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிள் பக்கத்துல வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து நடிகர் வடிவேலு அவர்கள் ஏற வேண்டிய பேட்டரி கார்ல ட்ரம் சிவமணி வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இது வந்து வடிவேலு அவர்கள் போக வேண்டிய பேட்டரி கார் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ட்ரம் சிவமணி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, போங்கப்பா வடிவேலு அவர்கள்லாம் ஒரு ஆளா, நான் இப்படிதான் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து இன்னொரு பேட்டரி கார்ல வந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து பின்னாடி வர பேட்டரி கார்ல வந்து வரீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுட்ட வந்து கேட்டிருக்காங்க. இத வந்து கேட்டவுடனே அவரும் இறங்கி பின்னாடி வந்த பேட்டரி கார்ல வந்து இறங்கி வந்திருக்காரு. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்ப வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா நடிகர் வடிவேலு அவர்கள் வந்து ஒரு மூத்த நடிகர், அவ்வளோ ஒரு பிரபலமான மனுஷன். அவருக்கு வந்து ஒரு பேட்டரி கார்ல கூட இடம் கிடைக்கல அப்படின்னா, இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு அவமானம் வர்றதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல கூட வந்து தெரிவிக்கல. உங்களுக்கும் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் வந்து இறந்தப்ப, ஊரே அவரோட மரணத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தம் வந்து தெரிவிச்சாங்க. ஆனா நீங்க வந்து அவரோட மரணத்துக்கு ஒரு அறிக்கை கூட வந்து வெளியிடல. அதனால உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப மோசமா அவமானப்படுவீங்கன்னு சொல்லி, நெறைய பேர் வடிவேலு அவர்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நீங்க இந்த அளவுக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு காரணம் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தான். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, அவரோட மரணத்துக்குலாம் உங்கனால வர முடியல. இந்த மாரி நூற்றாண்டு விழாக்கு மட்டும் வர முடியுதான்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வடிவேலு அவர்கள திட்டி தீர்க்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நடிகர் வடிவேலு அவர்களோட கெரியர் வந்து இப்ப தான் திரும்ப திரும்ப ரீபில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்ப நடிகர் விஜயகாந்த் அவர்கள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா அவரோட கெரியரே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாமன்னன், சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது, திரும்ப வந்து இவர் மேல கெட்ட பேர் வர மாரி அவரா ஒரு விஷயத்த வந்து தேடிக்கிட்டாரு. இதே இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து அவர அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அப்படின்னா, எல்லாருமே நடிகர் வடிவேலு அவர்கள வந்து மன்னிச்சு பெரிய மனுஷனா வந்து ஏத்திருந்திருப்பாங்க. ஆனா இவர் எதுவுமே பண்ணாம இன்ன வரைக்கும் மௌனம் காக்குறது தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்த வந்து ஏற்படுத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.